தம்பி வாங்க. அங்கிள், காவியா உள்ளதான் தம்பி, கிளம்பிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவா. ம் சரிங்க ஆண்டி. இன்னமும் என்ன ஆண்டி அங்கிள்னு? ஒழுங்கா வாய் நிறைய அத்தை மாமான்னு கூப்பிடுங்க. ம் சரிங்க அத்தை. இவ இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தம்பி வாங்க உட்காருங்க. ஏமாம்மா இருக்கட்டும். தம்பி, காவியாவுக்கு எல்லாமே நல்லதா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு உங்க மனசு புரியுது. ஆனா இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? ஆரம்பத்தில் இங்கே வரும்போது அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா என்றைக்குமே என் சந்தோஷத்துக்கு தடை போட்டதே இல்லை. ஏன் கேட்குறேன்னா, என் பிள்ளை இது வரைக்கும் ஆசைப்பட்டது எதுவுமே நாங்கள் நடத்தி வைக்காம இருந்ததே இல்லை. நீங்களும் சுற்றி சுற்றி வந்து அவன் மேலே ரொம்ப பாசத்தை காட்டுறீங்க. அவள் அதுக்கப்புறம் நம்பி ஏமாந்துட்டா எங்களால் தாங்கிக்க முடியாது. மாமா, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? ஏற்கனவே ஒரு தடவை அனீஷ் மாதிரி நடித்து ஏமாத்துனதே எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. இதுக்கப்புறமும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் அவளை ஏமாத்திட மாட்டேன். உங்களுக்கு என் மேலே என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு நீங்கள் உங்கள் பொண்ணை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா போதும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். தம்பி, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. இந்த காலத்தில் லவ் பண்ணிவிட்டு எத்தனையோ பிள்ளைங்க எப்படியோ தெரிஞ்சு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் என் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுலேயே தெரியுது உங்கள் மனசு என்னன்னு. உங்களை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மாவை உங்களுக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு நல்லா தெரியும். அம்மாவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, நான் சமாளிச்சுக்கிறேன். சரிங்க தம்பி, என் பிள்ளை கஷ்டப்படாமல் பார்த்துக்கோங்க. பெற்றவங்களுக்கு வேறு என்ன வேணும்? பிள்ளையோட சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக தான் உங்ககிட்ட பேசினேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ம் சரிங்க மாமா. சரிங்க தம்பி, காவியா இப்போ வந்துடுவா. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். ம் சரிங்க மாமா. வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? இவ இன்னும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? காத்துல சூடம் போல கரையிற உன்னால, காத்துல சூடம் போல கரையிற உன்னால, கண்ணாடி வல முன்னாடி என் தேகம் மெலிஞ்சாச்சு. கிளம்பலாமா என்ன? இல்ல இப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க போறீங்களா? பொண்ணுங்க கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க? வேற என்ன பண்றது அர்ஜுன்? நீங்களா இருந்தா ஒரு சட்டையும் ஃபேண்டையும் போட்டுட்டு வெளியே கிளம்பிடுவீங்க. நாங்க அப்படியா? ஒரு சுடிதார் எடுத்தா அதுக்கு மேட்சா ஷால் எடுக்கணும், வளையல் எடுக்கணும், பொட்டு எடுக்கணும், கிளிப் எடுக்கணும், எல்லாமே போட்டுட்டு கிளம்பணும்னா கொஞ்சம் டைம் ஆகத்தானே செய்யும். எப்பப்பா இப்போவாது வந்தியே. நான் கூட இன்னைக்கு காலேஜ்னா நாளைக்கு தான் கிளம்பி போவோமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, அதான் இப்போ வந்துட்டல, நிறைய கட்டுங்க. காவியா, பயமா இருக்கா? சைலண்டா வர. அதெல்லாம் இல்லையே. எப்பவும் டேப் ரெக்கார்ட் மாதிரி நிறுத்தாம பேசிக்கிட்டே இருப்ப. இப்போ என்னாச்சு சைலண்டா வர? இல்ல, காலேஜ் ஸ்டார்ட் ஆகி 3 மாசம் ஆகுது. ஆல்ரெடி நிறைய லெசன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்கல்ல. இப்போ போய் நான் அதை எப்படி பிக்கப் பண்ண முடியும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதானா? அதெல்லாம் ஈஸி தான். நோட்ஸ் வாங்கி ஒரு 1 or 2 வீக்ஸில் எல்லாத்தையும் நீ எழுதிட்டா போதும். நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போறீங்களா? இப்படியே உருட்டிகிட்டே போனீங்கன்னா எப்போ போய் சேர்றது? பாரு, அப்போ மாமனை இறுக்கமா பிடிச்சிக்கோ. அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கொண்டு போய் இறக்கிடுறேன். ஆசைதான், கொஞ்சம் வேகமாக அடிச்சு ஓட்டுங்க. அடிச்சு ஓட்டுறதுக்கு இது என்ன மாட்டு வண்டியா காவியா? பைக்கு. இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. சரி, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. லூசு, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஃபர்ஸ்ட் டே காலேஜ், கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாது? நான் என்ன பண்றது? இந்த ஆளு தான் மாட்டு வண்டி மாதிரி வண்டியை உருட்டிட்டு வந்தான், அதான் லேட் ஆயிடுச்சு. சரி வா போவோம். மீனா, இன்னொரு முறை சொல்லுங்க. மீனா சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனாலலாம் ஒண்ணு இல்ல அர்ஜுன், உங்களுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கலாம். ஏண்டி இப்பதானே லேட் ஆயிடுச்சுன்னு என்ன பிடிச்சி கத்துனேன். அந்த ஆள்கிட்ட மட்டும் இப்படி பல்ல காட்டிட்டு பேசிட்டு இருக்க. பாக்குறதுக்கு பாரு, நல்லா பெரிய பெரிய கண்ணை வச்சுட்டு அதர்வா மாதிரியே இருக்கார்ல. யாரு இந்த ஆந்த கண்ணு? உனக்கு அதர்வா மாதிரி தெரியுதோ? உனக்கு தெரியலையா? பல்ல காட்டிட்டு நின்னா பல்ல பேத்துருவேன். வாய மூடிடு. நீங்க என்ன இன்னும் கிளம்பலையா? என்ன விட்டாச்சுல, கிளம்பி போங்க. காரியம் முடிஞ்சோடனே கழட்டி விட்டுருவா. மீனா பாய். அந்த ஆள் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. திரும்பு. இதான் அவரை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டல, எனக்காவது வழி விடு. நான் அவரை வேணான்னு சொன்ன, நீ பாத்தியா? அவரை நீ வேணான்னு சொல்லல, ஆனா இன்னமும் அவரை நீ வேணும்னு ஏத்துக்கல. அப்புறம் வேணாம் தானே அர்த்தம். எனக்காவது வழி விடுடி. என்ன காவியா பாக்குறேன்? பெரிய மனநறி ஏதாவது வருதான்னு பாக்குறேன். உன்னை பிடிச்சி தள்ளி கொண்டுறாம்ல. அடிப்பாவி, காதலுக்காக உன் உயிர் தோழி உயிரையே எடுக்க துணிஞ்சிட்டு. அம்மா தாயே, உன் ஆளை நீயே வச்சுக்கோ வா. அந்த பயம் இருக்கணும்.
அத்தை, அர்ஜுனும் அனிஷும் எப்படி பிரிஞ்சாங்க? சோஃபிமா, மத்தவங்க கிட்ட போட்டு வாங்குற மாதிரி என் வாயில இருந்து நீ வாங்கிட முடியாது. இது தேவையா உனக்கு? சூர்யா, ஏ வா பேரண்டி. ஆனா கையில நீ இவ்ளோ பெரிய பெட்டி. ஒன்றும் இல்லை ஆச்சி, சோஃபிக்கு தான். பாருடா, gift எல்லாம். பாத்தி ஐஷு என் புருஷனே, என் மேல எம்பிட்டு பாசன்னு. சூர்யா, பாக்ஸ்ல என்ன இருக்கு? இப்பவே பிரிங்க. நான் என்னன்னு பார்த்தே ஆகணும். அப்பதான் ஒரு சிலருக்குலாம் வயிறு எரியும். லூசு. சரி பேரண்டி, உள்ள போய் குளிச்சு ரெடியாது, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வந்து. இல்லை ஆச்சி, கார் ஓட்டிட்டு வந்தது டயர்டாக இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திக்கிறேன். எனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏன் அப்பா இங்க இருக்காரா இல்ல ஃபாரின் போயிட்டாரா? இங்கே தாம்மா இருக்காரு. அனீஷ் வர வரைக்கும் அப்பா தான் காலேஜை பார்த்துக்கணும். ஆமாம், அனீஷ் எங்க? மவளே, இப்ப பாரு. இப்போ நீ சொல்லிதான் ஆகணும். ஏங்க, அனிஷ இந்த ஐஸ் எங்கேயும் நாடு கடத்திட்டா, எங்கன்னு கேட்டு சொல்லுங்க. ஓஃபி, வந்தது வராம ஆரம்பிச்சு விடாத. வாய மூடிட்டு. அச்சா, நீங்க போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க போங்க. அடிப்பாவி, மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு செகண்ட்ல மச்சான்ட்டேன். சரி, அதெல்லாம் விடு. இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணு. நான் இப்ப திறக்க மாட்டேன். ஏண்டி, ஒரு gift திறக்கிறதுக்கு நல்ல நேரம் எதுவும் பார்க்க போறியா? இல்ல ஆச்சி, நான் வெறுப்பேத்துறதுக்கு உன்னரால் இங்க வந்தே ஆகணும். யார சொல்ற நீ? வேற யாரு? உங்க அருமை பேர அர்ஜுன் தான். பாப்பா அர்ஜுன், காவியாவை கொண்டு போய் விட்டுட்டியா? ஆ, என்ன ஆவுன்னு வாய் நிறைய அம்மான்னு சொல்லு. சும்மா இருமா, அதெல்லாம் அவனுக்கு தோணும் போது சொல்லுவான். ஆமாம், இது என்ன gift பாக்ஸு இவ்வளோ பெருசாக இருக்கு? அது ஒண்ணும் இல்ல அர்ஜுன், சூர்யா சார் சோஃபிக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. ஹே பூனை, அப்புறம் எதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஓப்பன் பண்ணி பாரு. அர்ஜுன், எல்லாம் உனக்காக தான் வெயிட்டிங். ஒன்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே, நான் ஓபன் பண்ண போறேன். ஹே பூனை, பார்த்து ஓப்பன் பண்ணு. திடீர்னு உள்ள இருந்து பாம்பு வந்துட போகுது. அச்சே, அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி ஏதாவது இருக்குமோ? ஓபன் பண்ணலாமா வேணாமா? ஏச்சே, நம்ம சூர்யா நமக்கு எப்படி அதெல்லாம் பண்ணுவாரு? அப்படிலாம் எதுவும் இருக்காது. தைரியமா ஓபன் பண்ணலாம். மேசு குரங்கு, இப்படி அடி பயன்படுத்துவேன். சரி சரி, ஓபன் பண்ணு. ஏ வாவ், டால். வாவ், கியூட். சோஃபி, குட்ரி. ஐயே, என்ன இது பொம்மை? இதுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா? ஆச்சி, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நல்லா தான் இருக்கு. ஆனா நீ பிள்ளை பெத்து அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க வயசுல நீ வச்சு விளையாடுறதா ஒரு மாதிரி இருக்கு. ஆச்சி, ஹே பூனை, டால் சூப்பராக இருக்கு. பேட்டரி போட்டா பேசும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஹே சோஃபி, குடிடி. ஆஹா, நான் தர மாட்டேன். இதுக்கு ஒரு பேர் வைப்போமா? காலகாலத்துல ஒரு பிள்ளையை பெற்றிருந்தா பிள்ளைக்கு பேர் வச்சு விழாவே கொண்டாடி இருக்கலாம். இப்போ பொம்மைக்கு பேர் வைக்க போறான். எம்மா, வாயை கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு சும்மா இரு. எத்தனை தடவை சொல்றது அவ மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதன்னு. இவளே வளர்ந்த குழந்தை தான், இவளுக்கு வேற ஒரு குழந்தையா? அப்படி சொல்லு அர்ஜுன். சோஃபி, ஆன் பண்ணி ஏதாவது பேசேன். பேசிட்டா போச்சு. ஃபர்ஸ்ட் இவளுக்கு ஒரு பேர் வைப்போம், அதுக்கப்புறம் பேசுவோம். என்ன பேர் வைக்கலாம்? ஜில் எப்படி இருக்கு? ஐஷு, இந்தா காதுல 3 தடவை பேரை சொல்லு. சரிதான். ஜில்லு ஜில்லு ஜில்லு. டால் ரொம்ப நேச்சுரலா இருக்குல்ல? ஆமா அர்ஜுன். பாரு, பூனைக்கு பல்லு மொத்தமா வெளியே தெரியுது. பின்ன இருக்காதா? எனக்கு இது எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? கரெக்டா தெரிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி சோஃபி, ஏதாவது அதுக்கிட்ட பேசு. திரும்பி பேசுதான்னு பாப்போம். ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு 3 ஏதோ சின்ன குழந்தையாட்டம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்க்கறதுக்குலாம் நமக்கு நேரம் இல்லை. நம்ம கிளம்புவோம். தங்கம், வா போய் நம்ம ஏதாவது வேலை இருந்தா பார்ப்போம். சரிம்மா. இவளை பார்த்தாலே தெரியுது குழந்தைக்கு எவ்வளோ ஏங்குறான்னு. சோஃபிமா, கூடிய சீக்கிரம் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஜில்லு, இப்ப சொல்லு. ஐ லவ் யூ சூர்யா. ஏய், அதை ஆஃப் பண்ணு. ஜில்லு, வாங்க நம்ம ரூமுக்கு போவோம். வெட்டி பசங்களோட நமக்கு என்ன பேச்சு? முழுசாவே குழந்தையாவே மாறிட்டா. சோஃபிக்கும் மனசுக்குள்ள குழந்தை வேணும்னு ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா அர்ஜுன், ஆச்சி தான் ஏதாவது பேசி மனசை நோகடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பொம்மையை பார்த்ததும் பாரு, அவ அதை கூட காதலியே வாங்கிக்கல. ஒரு பக்கம் அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சத்தியமா அவ தாங்கிக்கவே மாட்டான். இதுல வேற ஆளாளுக்கு இப்ப இருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சே,
அப்படி எதுவும் இருக்காது சிஸ்டர். அப்படியே இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கவலைப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஒர்க் இல்லையா? ஃப்ரீயா உட்காந்துட்டு இருக்க? இருக்கு சிஸ்டர், லைட்டாக பசிக்குது. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒர்க்கை பார்க்கணும். ஈவினிங் என் ஆளை வேற போய் பிக்கப் பண்ணணும். பாரு. சரி ரைட் நடக்கட்டும். ஏன் காவியா, நான் எத்தனை தடவை என் கூட காலேஜ் வான்னு கூப்பிட்டுருக்கேன், வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்துட்டேன். இப்போ எங்க இருந்து உனக்கு ஞான உதயம் பிறந்துச்சு? அட நீ வேற, இதெல்லாம் அந்த ஆளுக்காக தான். அந்த ஆளா? எந்த ஆளுமா? அர்ஜுனுக்காக தாண்டி. பாரு. ஹே ஹாய், யார் இது? நியூ ஜாயினிங்கா? ஆமாடி தியா. ஹாய், உங்க நேம்? காவ்யா. ஹாய் காவ்யா. மீனா தள்ளிடி. ஆல்ரெடி காலேஜ் ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சு, நீ இப்பதான் ஜாயின் பண்ற? அது கொஞ்ச நாள் படிக்க வேணாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ படிக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். அப்போ 3 மாசத்துக்குள்ள நோட்ஸ் எப்படி உடனே எழுதுவ? அதெல்லாம் எழுதிப்பேன்க்கா, ஒரு 1 வீக் ஆர் 2 வீக் டைம் இருந்தா போதும். ஒரே கிளாஸ் தானே, என்ன அக்கான்னு சொல்லிட்டு சும்மா பேரை சொல்லி கூப்பிடு. இப்போ தானே ஃபர்ஸ்ட் டே, போக போக பழகிரும். டேய் மச்சான், வால் வந்துருச்சு. ஆனால் திரும்பாம உட்காந்துருக்கே, ஏன்? நேற்று மேடம் 3 வாட்டி கால் பண்ணியிருக்காங்க. நான் தூங்கிட்டு ஃபோனே எடுக்கல. அதான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஹலோ. ஏய் பொண்டாட்டி, இப்போ தாண்டி உன்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன். பாரு, என்ன நினைச்ச? என்னென்னமோ நினச்சேன், ஆனால் அதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது. டேய், அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்புறம் சோஃபி, காவ்யா, அர்ஜுன் எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. ஏன்டா நேத்து கால் பண்ண எடுக்கவே இல்ல? கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்டி. ரொம்ப தான் பண்ற. என்ன பொண்டாட்டி பண்ணுறது, எல்லாமே ஒன்னால தான். சரி விடு. அப்புறம் அப்புறம் என்ன? ஏய், மச்சான் வந்திருக்காரு. யாரு? சூர்யாவா? ஆமாடா, வந்ததும் வராதுமா ஒன்னதான் கேட்டாரு. ஆனா ரொம்ப டயர்டா வந்திருப்பாரு போல, அதனால ரொம்ப பெருசா எதுவும் விசாரிக்கல. ஹே ஐஷு, சூர்யா கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு. எப்படியும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா கோவப்பட்டு கத்துவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன். நீ என்ன பத்திலாம் எதுவும் யோசிக்காத. இல்ல ஐஷு, கோவப்பட்டு அவன் கண்ணா பின்னான்னு திட்டுவான், அதெல்லாம் நீ தாங்கிக்க மாட்ட. நான் பாத்துக்கிறேன்டா. ஆமா, சோஃபி எங்க? டேய், கால் பண்ணதுன்னா விசாரிக்கிறது அவளையா? என்னம்மா பண்றது, என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஆஹா, அவளும் இதையே தான் சொல்லிட்டு தெரியறா. என் நண்பன் வரட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன் இப்படினே சொல்லிட்டு தெரியறா. இங்க நானும் அர்ஜுனும் சேர்ந்து அவளுக்கு தொடர்ந்து பல்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹே, நான் வரதுக்குள்ள என் ஃப்ரெண்டு ஒரு வழி இல்லாம பண்ணிருவீங்க போல. சரி, அவகிட்ட கொண்டு போய் போனை கொடு. இது இங்கதான் எங்கேயா சுத்திக்கிட்டு இருப்பா, நான் அவளை கூப்பிடுறேன், அவளே வருவா. சோஃபி, சோஃபி, சோஃபி. என்னாச்சு சிஸ்டர், ரொம்ப நேரமா சோஃபி கூப்பிட்டு இருக்கீங்க? அனீஷ் லைன்ல இருக்கான், சோஃபி கிட்ட ஏதோ பேசணுமா. என்னடி எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க? இந்தாமா, உன் ஃப்ரெண்ட் உன்கிட்ட பேசணுமா, லவுட் ஸ்பீக்கர் தான் போட்டுருக்கேன், பேசு. ஐ அனீஷ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்க சோஃபி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஏய், நீயாவது சொல்லுடா, எங்க தான் போயிருக்க? அது சஸ்பென்ஸ். உன் மூஞ்சி, சஸ்பென்ஸ்லாம் ஒண்ணு வேண்டாம், சொல்லி தொலை. வரும்போது நீயே தெரிஞ்சுக்கோ. பாத்தியா, நீயே இவங்க கூட சேர்ந்துக்கிட்ட. எனக்கு உண்மையான ஃப்ரெண்டுனா இப்போ நீ எனக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும். அவ்வளவுதானே. இப்ப பாரு சு, உனக்காக ஒரு பாட்டு பாடட்டுமா? ஏண்டா, எனக்காக ஏதாவது பண்ண சொன்னா அவளுக்காக பாடுறேங்கிற? பாத்துக்கிட்டியா என் புருஷனே? நீ பாடு தங்கம். இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரியே இருக்கே. குறுக்கு சிறுத்தவளே, குடும்பத்தை கெடுத்தவளே, அப்பம் போட்ட சோத்துல மண்ணளி போட்டவளே, என் குடும்பத்தை என்னை விட்டு பிரிக்க நினைச்சவளே. நண்பேண்டா. எப்படி சோஃபி, மகிழ்ச்சியா? மிக்க மகிழ்ச்சி அனீஷ். இங்க ஒருத்தி மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மாறிடுச்சு. அப்பவே நினைச்சேன். எப்படி ஐஷு, என் ஃப்ரெண்டு அனீஷ்? மூஞ்சி பாரு, போன வை. உன் ஃபேமிலி கிட்ட இருந்து உனக்கு பிரிக்க நினைச்சனா? ஏய் லூசு பொண்டாட்டி, சும்மாடி. சோஃபிக்காக உன்னை கலாய்ச்சேன், அவ்வளவுதான். ஒழுங்கா போன வச்சிரு. ஏய் கட் பண்ணாதடி. ஏய் குறுக்கு சிறுத்தவளே, என் குடும்பத்தை கெடுத்தவளே, என் அப்பம் போட்ட சோத்துல மண்ணவாரி போட்டவளே. செம கடுப்புல இருக்கேன், வாங்கி கட்டிடாத ஓடிரு. கடுப்புல இரு இல்ல அடுப்புல இரு, நான் ரொம்ப ஹாப்பிப்பா. சிஸ்டர், ரொம்ப கடுப்பாயிட்டீங்களோ?
சும்மா வெறுப்பேத்துறதுக்காக பாடியிருப்பாரு. ஏச்சே சும்மா பெர்ஃபார்மன்ஸ். சோஃபியை கூப்பிட சொல்லும் போதே எனக்கு தெரியும் இப்படிதான் ஏதாவது நடக்கும்னு. பாரு, அண்டர்ஸ்டாண்டிங்.